ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கலாம். ஆனால் நோலனோட கான்செப்டில் வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தரமான மூவி. எத்தனை டைம் பார்த்தாலும் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷனை அடிச்சுக்க இன்னொரு நோலன் தான் வரணும். ஸோ அப்படி ஒரு தரமான படம் தான் இன்டர்ஸ்டெல்லார். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க டிஸ்கவரி தமிழ் டப்பிங் பண்ணி இன்றைக்கி இப்போ நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாப்புல. இன்றைக்கி நெட்டில் வந்துருச்சு. ஸோ பியூர் ஹெச்டி தமிழ் பிரிண்ட் இருக்குது, 4K லிங்க் இருக்குது, 1080 பிக்சல் இருக்குது, 720 இருக்குது. செம்மையான கான்செப்டுங்க. உண்மையாலுமே ஒன்றும் இல்லை, பூமியில் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஸ்பேஸில் வாழ முடியும்னு நினச்சி ஹீரோ அங்கே போய் அதை செக் பண்ணணும். ஆனால் ஹீரோவுக்கு அவனோட பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஸோ இதோட சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கதைக்களம் படம் எங்கேயுமே உங்களை போர் அடிக்க வைக்காது. இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும்தான் நகரும். நல்ல படம். தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த ரிவ்யூ சொல்கிறேன், யார் வேணாலும் ஃபுல் படத்தை ரிவ்யூ பண்ணலாம், யாருனாலும் இங்கே முடியாதுன்னு கிடையாது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை தமிழ் டப்பிங் ஒரிஜினலாக வந்திருக்கு. நல்ல பிரிண்ட்டும் இருக்குது. நம்ம பார்க்குற ஃபீல் அது வேறு ரகம். ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். OneTamilMB.ing யூடோரண்ட்டில் 4Kல தரமாக டவுன்லோட் பண்ணி 4Kவே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது ஒரு ஹாலிவுட் கூட தமிழ் டப்பிங் வந்திருக்கு. இந்த ஹீரோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ தான். எக்ஸ்மேன், ஹியூக் ஜாக்மேன் நடித்த படம். த டெத் ஆஃப் ராபின் ஹுட் 2026 ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ஓல்டன் டேஸ் மூவி. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக சொதப்பி இருக்குது. இருந்தாலும் ஒன் டைம் பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 10க்கு 6 கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஆடியோ வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்மேன் படம். எக்ஸ்மேன்னாலே பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ மூணாவதாக வந்த ஹாலிவுட் படம் பார்த்திங்கன்னா டாப் கன்னர், அமெரிக்கா வாஸ் ரஷ்யா. இதுக்கு ரிவ்யூலாம் ஒன்றும் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மொக்க மூவி தான். 10க்கு 3 தான் கொடுத்துருக்கான். இதை தயவு செஞ்சு தமிழ் டப்பிங் வந்திருக்குன்னு பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. படம் மொக்க தான். இமேஜ்லேயே தெரியுது பக்கா கிராஃபிக்ஸ்னு. ஸோ லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது ஒரு ஸ்பானிஷ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்த படம் டூ த மேக்ஸ் 2026 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவி. இன்னொன்று இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பேஸுங்கிற ஒரு விங் ஷூட் ஃப்ளையிங், ஃபாரினில் ஃப்ளை பண்ணுறது. ஸோ அதோட ரிஸ்க்கை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ஸோ மனிதர்கள் எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா வா பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் நகரும். ஸோ இந்த படமும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது டோன்ட் சே குட் லக் 2021 ரிலீஸ் ஆன ஒரு மியூசிக்கல் மூவி. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜர் ஸ்கூலில் பாடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. அதில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கிற, அதை அவங்க அம்மா புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துடுது. ஸோ இது தன்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சால் அவள் ஆசைப்பட்டது கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க அம்மா அதை மறைக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், காதல், குடும்பம், இது அப்புறம் தான் ஆசைப்பட்ட கனவை எப்படி அவள் பேலன்ஸ் பண்ணுறாங்கிறத படத்தோட ஸ்டோரி. IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க 10க்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.